ஹாய், திஸ் இஸ் மீ விஜய் ஸ்வாதி கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கலக்கல் சினிமா ஸ்பெஷல் லைவ்ல நம்மளோட மாடல், ஆக்ட்ரஸ், பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சாக்ஷி மேம் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ், மேம் கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நிறைய கேள்விகள், நிறைய ஃபன், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அவங்க கிட்ட ஏதாவது விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் உங்கள் லவ் டுவர்ட்ஸ் சாக்ஷி வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். எப்போ மார்னிங் ஏஞ்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போறேன், எப்போ கேமரா ரோலிங் ஆக்ஷன் கேட்க போறேன். I'm just waiting for it that I'm not going to use TikTok anymore. So much money, why do we have to give them, right? We should just completely ban Chinese products and Chinese apps, but obviously it's not a viable solution. The wild card contestant. No, enough is enough அப்படிங்கிறீங்களா? ஒரு பாயிண்ட்க்கு மேல it's kind of troubling right now. ஏன்னா there is no end point to this. பயங்கரமான ஒரு தவறான விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. So the right amount of judgment has to be done. So நம்ம மத்தவங்களுக்கு blame பண்ண முன்னாடி we have to think about it. I was shocked. I was really shocked because I really like Sushant Rajput. That is what I felt, that this should not create or trigger anybody. Galwan Valley நடக்கிற விஷயம் was a complete disaster. The Chinese trying to invade into our territory. In the time I'm using it to get more fit. அந்த கேரக்டருக்காக, அந்த ரோலுக்காக it will be really nice. Big Boss வீட்ல இருந்து கொண்டாட்டம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு I completely closed the chapter. It's not very tough because I think that நான் ஓபனாவே சொல்றேன். I think Hi everybody. Hi, you look gorgeous, ma'am. How are you? I'm good. How are you? Good, ma'am. So quarantineலாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? What is your quarantine routine? First of all, எல்லா கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம், and I love you all, guys. This is for everybody. So cute. Quarantine actually ஒரு பாயிண்ட்க்கு மேல it's kind of troubling right now. ஏன்னா there is no end point to this. Number of cases நம்ம சென்னையில இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. So we really don't know what's next. And கண்டிப்பா இப்போ வெளியே கூட போறது பெரிய பெரிய ரிஸ்க். ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியே வர போறோம், ஐ ஹவ் நோ ஐடியா. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கீப் மை செல்ஃப் பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேட் ஹூஎவர் ஐ கேன். சூப்பர் மேம். ஸோ குவாரண்டைன் ரொட்டீன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீக் அவுட்டா ஒர்க் அவுட்டா போயிட்டு இருக்கு. நாங்கள் ரெகுலரா ஃபாலோ பண்றோம்ல இன்ஸ்டாகிராம்ல. ஸோ நிறைய டிப்ஸ் எல்லாம் நீங்க ஆடியன்ஸ்க்கு, உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த குவாரண்டைன் டைமை குவாலிட்டி டைமா மாத்துறதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஷேர் பண்ணுவீங்க? இதுதான் சொல்வேன், தட் சம்டைம்ஸ் there are ups and downs in life. ஸோ இப்போ ரொம்ப ஒரு அப்செட்டான ஒரு பீரியட் நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்கு. இந்த ஜெனரேஷன் நம்மளெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்ப்போமா நம்ம யோசிச்சுட்டு கூட பார்க்கல. பட் we have to be strong mentally and physically and fight it. இந்தியால பாத்தீங்கன்னா everybody gives a lot of importance to physical health. So mental health is not been addressed as a problem. And கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம். நம்ம physical healthக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம மென்டல் ஹெல்த் கொடுக்கணும். அண்ட் ஏதோ இஃப் யூ ஃபீல் லோ ஆர் யூ ஃபீல் டிப்ரெஸ்ட், மேக் ஷூர் வி டாக் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி, வெல் விஷர்ஸ், நம்மளோட மென்டர்ஸ். ஸோ பேசணும். அண்ட் ஒன்றும் தப்பு கிடையாது. இஃப் யூ ஃபீலிங் லோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் தட் யூ ஆர் ஃபீலிங் லோ. ஒரு ஃபீலிங்க்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம்ல, பாசிட்டிவ், நெகட்டிவ், அதெல்லாம் ஃபீல் பண்ணாம நம்ம ஏன் இப்படி ஃபீல் பண்றோம் அந்த விஷயம் நம்ம அட்ரஸ் பண்ணா மேபி திங்ஸ் வில் பி பெட்டர். யா, நம்ம நிறைய ஃபன் விஷயம்லாம் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி we have a quick rapid fire round. இப்போ ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் I'll tell you, and உங்களுக்கு ஆனஸ்டா ஆக்ட்ரஸா இல்லாம நார்மல் சிட்டிசனா என்ன தோணுச்சு அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணலாம். சோ இந்த 2020 இஸ் வெரி க்ரூவல் கண்டிப்பா, பிகாஸ் நம்ம நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில இழந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட மரணம் வந்து யாருனாலுமே ஏத்துக்க முடியாத விஷயமா இருந்தது. சோ வாட் யூ ரியலி திங்க் அபவுட் இட், அண்ட் நீங்க அதை பத்தி என்ன கருத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? My opinion is நான் first day இந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது, it was a Sunday, I remember. I was shocked. I was really shocked because I really like Sushant Rajput as an actor, as a performer. அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி. ஸோ MS Dhoni was a
movie. So பெரிய ஷாக் வந்தது that suicide is not an answer obviously. கண்டிப்பா. எவ்வளோ பெயின் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க that he felt that death is better than Yeah, living in this world. living. So and I could literally feel it. And to be very honest with you, Sunday full day I was very very depressed about it. ஏன்னா see இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் போது it triggers a lot of people. ஏன்னா சுஷாந்த் சிங் வாஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் செலிபிரிட்டி, வெரி சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஸோ பீப்புள் வாட் தே திங்க் இஸ் அவங்க கிட்ட எல்லாமே இருந்தது. ஹி ஹேட் சூப்பர் பைக்ஸ், சூப்பர் கார்ஸ், பியூட்டிஃபுல் ஹவுஸ், Same. அமேசிங் லைஃப். ஓகே, நம்ம லைஃப் ஒண்ணுமே இல்லையே, அவங்களே சூசைட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன அப்புறம்? சோ அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு தாட்ஸ் வருது இல்ல, தட் இஸ் வெரி 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 பேட். And that is what I felt that this should not create or trigger anybody. That was my next thought. Yes, ma'am. And next thing is nepotism. So people are talking about Bollywood nepotism, but nepotism வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. கண்டிப்பா இருக்கு, அது கண்டிப்பா நோன்னு சொல்லவே முடியாது. So நீங்க nepotism அந்த மாதிரி விஷயம் எங்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? And what is your point or what is your view on nepotism, ma'am? See, I just feel if tomorrow I have a daughter or I have a sister or a son, and 20 years later I become like a superstar, for example, and நான் என்னோட டாட்டருக்கு லான்ச் பண்ண ட்ரை பண்றேன்னா there's nothing wrong in it, right? So நம்ம மத்தவங்களுக்கு blame பண்ண முன்னாடி we have to think about it that இது ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில மட்டும் கிடையாது, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில கூட நீங்க பாத்தீங்கன்னா the CEO of a company will be able to give a better job perspective to a child. So I just feel that industry talent is equally important, hard work is equally important. We also know lot of examples. பயங்கரமா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துட்டு கூட சில பேர்னால ஷைன் பண்ண முடியல. அண்ட் இந்த ஒரு சப்போர்ட் எல்லாமே கூட அந்த சில பேர் கூட ஷைன் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் டு டூ வித் the right amount of hard work and the right amount of effort. எஸ். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், இப்போ இது விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், சென்சிபிளான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேம், ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ். சோ எல்லா சோசியல் மீடியா உலக மக்கள் எல்லாருமே பேசுற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஹியூமனிட்டி அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா ஆன ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். சோ நீங்க கூட அதை பத்தி வந்து பேசியிருந்தீங்க. சோ எஸ், அதை பத்தி மேம். சோ வாட் இஸ் த குவிக் திங் யூ கெட் இன் யுவர் மைண்ட் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் சொல்லும் போது? Right now, a lot of big people have spoken about it, including Namma Rajini, Namma Talaivar is also spoken about it. So, Kandipa, when big people are talking, who are we to talk about it? But I would just say that yes, Rambo Tavarana or Visham avanga pannadu, and definitely justice has to be given for Jayaraj and Phoenix in the right way. Our transfer is not a solution. First avanga transfer kuduttanga. So transfer பண்றது is not a solution for what they did. பயங்கரமான ஒரு தவறான விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. So the right amount of judgment has to be done. Yes. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம், நான் உங்களை பார்த்தோன்னே கங்க்ராட் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் உங்களோட நிறைய பதிவுகள் அந்த டிக்டாக் விஷயம் பத்தியும் சரி, சைனா அந்த இந்தியன் பத்தி நிறைய விஷயம் வந்து சூப்பர் ட்ரெண்டிங்ல போச்சு. அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப சென்சிபிளா இருந்தது. ஃபர்ஸ்ட் அது கங்க்ராட் சொல்லணும். அண்ட் அதை பத்தி நீங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, கவர்மெண்ட் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் வாஸ் ரியலி ரியலி சென்சிபிள். அண்ட் நிறைய பேர் பாராட்டவும் செஞ்சாங்க, ரீட்வீட் பண்ணாங்க. அண்ட் எப்படி உங்களுக்கு டக்குன்னு அது தோணுச்சு? அண்ட் வாட் மேக் யூ டு திங்க் தட் வே மேம்? So the thing is, till today, na political point of view lende endha or stand edukala. I don't involve myself in politics, but this is beyond politics. Idu not kaga enoda patriotic feeling. So Wuhan virus எடுத்துட்டு எல்லாரும் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க ஆல்ரெடி. அண்ட் அதுக்கப்புறம் கல்வான் வேலியில நடக்கிற விஷயம் நான் ஃபுல்லா நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கல்வான் வேலியில நடக்கிற விஷயம் வாஸ் அ கம்ப்ளீட் டிசாஸ்டர். ஏன்னா the Chinese trying to invade into our territory was not right because India is a very peaceful country and அந்த ஸ்பேஸ் அவங்க ஸ்பாயில் பண்ண பாக்குறது was not right. எனக்கு அது ரொம்ப தப்பா தோணுச்சு. ஸோ அதுவும் அவங்க 10-15 days they were just playing around with us by not giving us proper reasons. Next they were not going back and நம்ம வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்கன்னா எப்படி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு? So I was feeling that that kind of sentiment. I decided that what we can do about this is obviously என் வீட்ல உட்காரும் போது நான் எதுவுமே பண்ண முடியாது. The only thing I can do is maybe
do a little bit of research as to India-kulle China எவ்வளோ penetrate பண்ணிட்டு இருக்காங்க. So first thing I realized is TikTok is the maximum used in India. World full-ஆ நம்ம பார்த்தோம்னா maximum downloads இந்தியால நடக்குது. And we give them so much of economy, you know, like 25 crores quarterly basisல இந்தியால மட்டும் போகுது. And September they're planning to get 100 crores. So that's a lot of money, right? So அந்த விஷயம் நான் பார்க்கும்போது I felt that you know, we should just completely ban Chinese products and Chinese apps. But obviously it's not a viable solution. ஏன்னா நம்ம immediate-ஆ பேன் பண்றோம்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்கஷன், அது வேற டிஸ்கஷன். பட் வீட்ல இருக்கிற பொருளை நம்ம இமீடியட்டா எடுத்துட்டு ஹேமர் எடுத்துட்டு ஓடிக்க முடியாது. பிகாஸ் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் பாட் பை ஆர் ஓன் ஹார்ட் ஏர்ன் மணி. ஒரு சைனீஸ் போன் இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கட்டும். ஆனா இனிமேல் நம்ம ட்ரை பண்ணலாம் that we do not buy Chinese products. And இந்தியாலயும் அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி செட்டப் பண்றதுக்கு டைம் இருக்கு. பிகாஸ் எதுவுமே ஓவர் நைட் நடக்காது. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். பட் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அந்த விஷயம் தான் நினைச்சிட்டு நான் அந்த நாள் டிக்டாக் delete பண்ணிட்டேன். அண்ட் சோஷியல் மீடியால ஐ போஸ்டட் சேயிங் தட் ஐம் நாட் கோயிங் டு யூஸ் டிக்டாக் எனிமோர். ஏன்னா so much money, why do we have to give them, right? So also on the security threat and all those things are happening. So when India government, central government banned it, எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் நீங்க பாலிடிக்ஸ் பத்தியோ இல்ல வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி நாங்க நிஜமாவே பார்த்தது இல்ல. பட் when you voiced out for something we were really happy and thank you for it ma'am. And next கண்டிப்பா எல்லா ஆர்டிஸ்டுமே வெயிட் பண்ற விஷயம் ஷூட்டிங் எல்லாம் ஹாட்ல இருக்கு. சோ ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்கும்? சோ அத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? what are your next projects? So I'm really waiting. ஏன்னா seriously like too much has happened now. வீட்ல இருந்துட்டு 100 days மேலே நான் வீட்ல இருந்து வெளியே போல, என் வீட்டுக்குள்ளே இருக்கேன் நானு. சோ எனக்கும் அது ரொம்ப இருக்கு. லைக் யூ நோ I feel really suffocated sometimes. So first thing எனக்கு என்ன ஆசைனா, நான் எப்போ மார்னிங் ஏஞ்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போறேன், எப்போ கேமரா ரோலிங் ஆக்ஷன் கேட்க போறேன். I'm just like, you know, waiting for it. சிண்ட்ரெல்லா என்னோட மூவி ப்ரமோஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இட் ஹேட் டு ஸ்டாப் பிகாஸ் ஆஃப் கோவிட். அண்ட் புருவி சொல்லிட்டு என்னோட படத்து பூஜா நடந்தது, அடுத்த நாள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. really depressing. ஏன்னா that movie is something I'm really looking forward to. I've started Silambam practice and you know, Pandian Master. Wow. Yeah, so அதனால you know நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு அந்த படத்துல. சோ அதனால தான் இந்த டைம் ஐம் யூசிங் இட் டு கெட் மோர் ஃபிட். ஏன்னா அந்த கேரக்டருக்காக, அந்த ரோலுக்காக இட் வில் பி ரியலி நைஸ். And apart from that, I've done a special appearance in a movie called Teddy with actor Arya. So I think அது post production போயிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா அதுல கொஞ்சம் டைம் இருக்கு. And apart from that, yeah, I signed 2 more very big films. Shooting start ஆயிடுச்சு. But they haven't announced yet. And lockdown க்கு அப்புறமா தான் அவங்க announce பண்ண போறாங்க. So we are waiting. Even we are waiting. And yes, கீழ ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. And obviously commentsல audience கூட questions கேட்கலாம். Sensible questions will be answered for sure. Yes ma'am. And yes, நம்ம இப்ப வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸான விஷயங்களா பேசணும். We'll go for the funny section. ஃபன்னியா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இமேஜினரி கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதோ யூ கேன் ஷேர். சோ மீடியா அப்படின்னு வரும்போதே பீப்புள் லைக் அட்டென்ஷன் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா எல்லாத்துமே. சோ உங்களுக்கு மொத்த வேர்ல்டோட அட்டென்ஷன் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா வாட் யூ வில் டெல் டு பீப்புள்? இந்த விஷயம் தான் அந்த 30 செகண்ட்ஸ்ல எல்லா மக்களுக்குமே நான் சொல்வேன் அப்படின்னா வாட் வில் டெல்? I'll just say இப்போ இந்த நேரத்துல இதுதான் சொல்வேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்ல இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா சீக்கிரமா நம்ம கோவிட்ல இருந்து வெளியே வந்தாதான் நம்ம நார்மல் லைஃப் திருப்பியும் வர முடியும். So this is real. COVID is real and people are still going out. People are still meeting people. So அதனால எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கு. So you know, it's really bad that இத நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். So please follow the rules. சூப்பர் மேம். சோ பிக் பாஸ் சீசன் 4 ஓட டாக் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோ இவங்க வராங்க அவங்க வராங்க சொல்றாங்க. வாட் யூ திங்க்? லைக் மறுபடியும் உங்களுக்கு பிக் பாஸ் சீசன் 4ல கூப்பிட்டாங்கன்னா நீங்க போவீங்களா இல்ல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்? நோ, enough is enough அப்படிங்கறீங்களா? எனக்கு லாக்டவுன் மேல நான் 1 hour கூட I don't want to be inside, you know, one claustrophobic feeling எனக்கு வேணாம்.
And Big Okay. Boss season 3 விட அது நிப்பாட்டிட்டா பெட்டர். So already எல்லாருமே we are into Big Boss 4 மாதிரி தான் வீட்ல இல்லையா? ஒரு 4 walls குள்ள we are yeah. அண்ட் இப்போ வனிதா மேம் அண்ட் பீட்டர் பால் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அண்ட் கண்டிப்பா உங்க நெருங்கிய நண்பர்கள் கூப்பிட்டு இருந்தாங்க. நீங்க உங்களோட வாழ்த்துக்களோ இல்ல what do you feel வனிதா மேம் கிட்ட பேசுனீங்களா, விஷஸ் தெரிவிச்சீங்களா? I couldn't Yes, yes. speak to her. பேச முடியல because honestly Big Boss வீட்ல இருந்து கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு I completely closed the chapter. So I'm not in touch with Okay. anybody. Anybody? No, I'm not in touch with anybody. I'm only in touch with Cheran sir right now. Okay. And I couldn't talk to Vanita, but yeah, I would definitely wish her all the very best for her life. And I'm happy for her. சூப்பர் மேம். அண்ட் த நெக்ஸ்ட் ஃபன்னி கொஸ்டின் இஸ், எல்லாத்துக்குமே ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் இருக்கும் இல்லையா? நம்ம சின்ன வயசுல இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், நான் உங்களை உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சோ அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல ஏதாவது ட்ரீம் யோசிச்சு இப்போ யூ வெண்டட் அஸ் an actress or மாடல் அந்த மாதிரி இருந்திருக்கா ஏதாச்சும்? I always wanted to be an IAS officer. And ஐஏஎஸ் ஆஃபீஸர்? yes, என்னோட லைஃப் டைம் ட்ரீம் இருந்தது that ஓகே. IAS IPS அந்த லைன்ல நான் போகணும்னு சொல்லிட்டு. Okay. And it didn't happen because of the whole IT boom. IT boom நடக்கிறதுனால எல்லாரும் இன்ஜினியரிங்ல போயிட்டாங்க, எல்லாரும் ஐடில போயிட்டாங்க. Yeah. So அதுவும் தாண்டி நான் ஆக்டிங்ல வந்துட்டேன். So that was my dream. Yeah. ட்ரீம். அண்ட் ஹவு டு இம்ப்ரெஸ் சாக்ஷி, லைக் பாய் கேர்ள் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஹியூமனுக்கு இந்த ஒரு குவாலிட்டி இருந்தா எனக்கு ரொம்ப அவங்களை பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வாட் குவாலிட்டி இஸ் இட்? What quality that is? Actually, it's not very tough. எனக்கு impress பண்றது is not very tough because I think that இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். I think I'm a very happy-go-lucky girl. So happy-go-girl types. So the thing is, if you're just nice to me and you're friendly and sweet to me, I think I will fall for it and I will be nice to you too. தட்ஸ் ஸ்வீட். அண்ட் இப்போ எப்போதுமே சினிமா பீப்புளா ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும் இல்ல மீடியா மக்கள் ஆகட்டும் ஏதாவது விஷயத்துக்கு ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க, இது அது சொல்லி. நவ் வில் ரேட் ourselves. நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்றேன், அந்த விஷயத்துக்கு 10க்கு எவ்வளவு பாயிண்ட் உங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஃபன் வித் an incident நீங்க ஷேர் பண்ணணும். சாக்ஷி வந்து இவ்வளவு நல்ல டிரைவர், இவ்வளவு நல்லா டிரைவ் பண்ணுவீங்க, நீங்க 10க்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு? Actually, I'm a very good driver. I'm a very, very good driver. ஏதாவது சம்பவம் இருக்கா நல்ல ஒரு அடிச்சு சாத்தின சம்பவம்? நான் சொல்றேன், நான் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணும்போது பெங்களூர்ல இருந்தேன். அண்ட் வீக்கெண்ட்ஸ் எனக்கு அம்மா அப்பா பாக்கணும்னு தோணும் ரொம்ப, லைக் ஐ கோ மேட். ஏன்னா அம்மா அப்பா இல்லாம இருந்துட்டு இருந்தாங்க. சாட்டர்டே மார்னிங் ஆஃப்டர் ஆஃபீஸ் 8 o'clock நான் என் வீடு கோரமங்கலால இருந்தது. என் வீடு ஃப்ரம் கோரமங்கலா ஸ்டார்ட் மை கார். அந்த டைம் ஐ வாஸ் டிரைவிங் an I-20 only all alone. நான் அந்த கார் ஸ்டார்ட் பண்ணுவேன். 12 o'clock I'll be inside my house here in Chennai. So 4 hours I will cover Bangalore Chennai distance. Flight mari. It is not rash driving. It is smart driving. Smart driving. Okay, ஒரு flight மாதிரி zune. Okay. How romantic Sakshi is. நம்ம எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம் சாக்ஷிக்கு? I won't ask இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன், டோன்ட் வரி, பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். So see, romantic word நிறைய பேருக்கு வேற வேற டெஃபினிஷன் இருக்கும். உங்களோட டெஃபினிஷன் வேற மாதிரி இருக்கலாம், என்னோட டெஃபினிஷன் வேற மாதிரி இருக்கலாம். என்னோட டெஃபினிஷன் வரைக்கும் I love rain, I love long drives, I love music, I love யாரோ they cook dinner and like with their own hand and they make a nice dinner for me. So இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். So that is my romanticism and I think I'll give myself 10 out of 10. You're sweet. No, 8. Okay, 8 கொடுக்கலாம். Yeah, simple and sweet. 1 on 10 எது? Okay, next how emotional Sakshi? நாங்க பாத்துறோம் சாக்ஷி எவ்வளவு எமோஷனல், because 100 days கிட்ட பாத்துறோம். பட் நிஜமாவே நீங்க எவ்வளவு எமோஷனல்? ஏதாவது பப்ளிக் பிளேசஸ்ல ஒரு in front of media அழக்கூடாது நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்களா எப்பவாது? Have you ever done it? Lot of times. Lot of times. I'm very, very, very emotional. So I'm a person who will just like fall for everything. So I'm very emotional and I think I'll give myself 10 on 10. Yeah, obvious. நானே கொடுத்துருவேன் உங்களுக்கு 10 because we have seen you, right? A lot. And how உங்களுக்கு எவ்வளவு tolerance level இருக்கு? How much you can tolerate somebody?
டாலரன்ஸ் லெவல் நீங்க யா கேக்குது. டாலரன்ஸ் லெவல் நீங்க பாத்தீங்கன்னா ஐ வுட் சே 6 மேபி. ஏன்னா 6 நான் maybe. ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் பயங்கரமா டாலரேட் பண்ணுவேன். நீங்களும் பாத்துட்டு ம். இருக்கீங்க. அதுக்கு மேல நான் Yeah. tolerate பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் அழுதுருவேன் அப்படிதானே? அழுதுடுவேன் நான். நான் எதுவும் பண்ண முடியாது. I'll start crying. Yeah, okay. And last but not the least. உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எப்பவுமே சொல்லிட்டே இருப்பீங்க, சாக்ஷி இது நீ பண்ண நீங்களே சொல்லிக்கணும்னா which is the one thing you keep on telling to yourself? I would say patience. சில டைம் I Patience. feel எனக்கு பேஷன்ஸ் கிடையாது. ஸோ ம். பொறுமையா இருக்கணும் நான் கொஞ்சம். ஸோ எல்லாமே அவசரமா நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஒரு விஷயம் பண்ணா அதுக்கு ரிசல்ட் இமீடியட்லி கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஸோ Okay. ஐ திங்க் ஐ வுட் சே தட் ஐ நீட் டு பிகம் மோர் பேஷண்ட் இன் லைஃப். அண்ட் ஐ திங்க் இந்த லாக்டவுன்ல அது நான் பயங்கரமா கத்துக்கிட்டீங்க. Obviously you know, எல்லாருமே we have no choice இல்ல வீட்ல. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க வாட் இஸ் யூர் பியூட்டி சீக்ரெட், அப்புறமா சமந்தா மாதிரி இருக்கீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ உங்க ஃபேன்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த தருணத்துல? எஸ் நானும் பேசணும். மை ஃபேன்ஸ் அண்ட் மை ஃபாலோவர்ஸ், யூ கைஸ் ஆர் மை ஸ்ட்ரென்த். என்னோட பலம் நீங்க தான். ஸோ பயங்கர சப்போர்ட் பண்றீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸும் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ட்விட்டர் இருக்கட்டும். ஸோ ஐ லவ் யூ ஆல் கைஸ். அண்ட் ஹாய் பிரியா தங்கராஜ். தீஸ் ஆர் ஆல் லைக் சில பேர் like every day they write comments, every day they follow me and things like that. So I'm keeping a track of all of you and I love you all. Thank you so much. Ivlo anbu ivlo paasam kudukradhukku I really would say big thanks to everybody. And adu thavara there are a lot of people who are also writing random things. So I will just say that I understand sila per you guys are frustrated because of whatever is happening around you guys. ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் சுத்திட்டு ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஏன்னா வீட்ல ஸ்டக் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, லைஃபே ஸ்டக் ஆயிடுச்ச மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் டோன்ட் கிவ் இன் டு தட் ஃப்ரஸ்ட்ரேஷன். அண்ட் சோஷியல் மீடியால ஒருத்தர் ப்ரொஃபைல்ல போயிட்டு அனானிமஸ் ஐடியில இருந்து putting hate speech or hate symbols is not cool, guys. It's not cool at all. I'm sure you can all grow up and do better things in life. யா, நிறைய பேர் உங்களை பாட்டு பாட சொல்லி கேட்டிருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. நோன்னு சொல்லிட்டேன். சாரி சொல்லிட்டாங்க, மேம் வந்து பாட்டு பாடுற மூட்ல இப்ப இல்ல. அண்ட் we are so happy that you joined our live. அண்ட் கண்டிப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு for you. You are such a sweet person, sweetheart. எப்போதுமே ஹாப்பியா இருங்க. All the best for your movies. We love you a lot. Thank you guys. I love you all also. And Kalakal Cinema ka neenga support pannunga. You guys are doing a great job. And thank you. You have such a sweet smile yourself. So thank you you. take care of yourself and thank keep up you. good work. Thank you so much, ma'am. Bye bye. Take care. See you. Bye bye.